சாயங்காலம் மக்களிச்சு வந்தாலே வேமா டேட் கொடுத்துரு வந்துருவேன். ஆமாமா. ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடாத அளவுக்கு எதுவா இருந்தாலும் அந்த அளவுக்கு நேத்து கூட கொண்டு போய் விட்டு வந்தேனே. சும்மா டேய். ஓகே ஆனந்த். ஹலோ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ? நீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. வேமா வந்து நிக்கிறோம். அதேதான். எதுக்குன்னா நான் இப்ப எதுக்கு வந்தேங்கிறது இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்கள் கூட்டம் நிறைய வந்திருக்காங்க. அது பொதுவாவே ஒரு நிகழ்ச்சினா ஆம்பளை ஆளுங்க சாயங்காலம் ஆனோடனே அந்த ஊர்ல கச்சேரி போட்டுருக்காங்க. வாயா பைக் எடுத்துட்டு போய் 4 பேர் ஒரே பைக்ல போய் பாத்துட்டு வருவோம்னு வர்றது வாஸ்தவம் தான். ஆனா பெண்கள் வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? ஏன் வந்திருக்காங்க? ராஜலட்சுமி வந்திருக்கு. தேங்க்ஸ்கா. ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்தீங்க. உங்க ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க போலயா? போலயே என்ன வந்திருக்காங்க. இல்ல அண்ணனை பார்க்க தான் வந்திருப்பாங்க. பெரிய ஆயிருவாங்கல்ல என் ஃபேன்ஸ்லாம். ஓ ராஜலட்சுமி பாக்குறக்கா வந்திருக்காங்க. சரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு. என்னக்கா கை தட்டுங்கக்கா. ஒரு சை டைப்பான கேர்ளுங்கிறனால தேங்க்ஸ்கா. சை டைப்பான கேர்ளுங்கிறனால நான் குடும்பம் நடத்துறது எப்படி, அதுல ஒரு பிரச்சனை வந்தா சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு நல்லபடியா 4 டிப்ஸ் கொடுப்பேன் நம்பி தான் இவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துட்டு தான் போவேன். வீட்டுல கொளுத்தி போட்டு விட்டு தான் போவீங்க நீங்க. நல்ல விஷயமா? யூஸ்ஃபுல்லான விஷயம். ஒண்ணும் இல்லக்கா. வீட்டுக்கார பத்தி நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன். அப்படியா? ஆமா எங்க வீட்டுக்கார பத்தி. அவரை பத்தி பாடினா அவர் சேர்ல உட்கார மாட்டார். ஒரே டப்புன்னு எந்திரிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு வியாதி. ஆமாப்பா வந்துட்டேன் செல்லம். இல்ல என்னைய பத்தி பாட்டுன்னொன்னே என்னால இங்க உட்கார்ந்திருக்கவே முடியல. ஆமாங்க உங்களை பத்தி ஒரு பாட்டு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பெருமையா நினைக்கிற மாதிரி பாடிடுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இது வந்து வீட்டுக்கார பத்தி ஒரு பாட்டு. அதனால இந்த பாட்டு கேட்கும்போது வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் உங்க வீட்டுக்காரர மனசுல நினைச்சுக்கங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நினைச்சுக்கங்க. அப்புறம் என்ன பண்றது? என்ன கஷ்டம் தான் அங்க ஒரு அக்கா ஆமா கரெக்டா சொன்னாடி ராஜலட்சுமி அப்படின்றாங்க. இருமா நீ என்னை பத்தி நல்ல விதமா தானே பாட போற. நான் சூப்பரா பாட போறேன். அதானே பாத்தேன். உங்களை பத்தி கெத்தா பாட போறேன். இல்ல என்னை பத்தி சொல்லும்போது பாட்டு முடியறதுக்குள்ள நங்கூர மாதிரி நாலு பிட்டு போடு. அப்படி போடு. அத நீ போய் சும்மா உட்கார்ந்து பார்த்தா மட்டும் இப்ப பாரு. ஆமா ஓகே. என்ன அக்கா ஒண்ணுமில்ல. சூப்பர். ஓகே தானக்கா? ரெடி. தன்னனானே நானே தன்னானே தானனானே நானே தன்னனானே நானே தன்னானே தானனானே நானே தானனானே நானே தன்னானே தானனானே நானே ஓங்கார மச்சானும் இல்ல மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல ஓங்கார மச்சானும் இல்ல மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார் சிரிச்சிடுவார் மறைச்சிடுவார் சின்ன சின்ன சேட்டை செய்வார் கோவக்கார ஆனா கோவக்கார அவரு கோவக்கார மச்சானும் இல்ல மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்ல. என்னங்க சொல்றீங்க? எங்க இவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு பாருங்க. நீங்க டான்ஸ் போடுங்க. ஒரு டான்ஸ் கொடுத்துருங்க. அதுக்காக அங்க ஓகே சார். அண்ணி ஓட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல. அண்ணி ஓட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல. தாங்கிடுவார் ஏங்கிடுவார் தங்க வேண்டாம் விடுவார். தண்ணி ஓட்டு ஆனா தண்ணி ஓட்டு அவர் தண்ணி ஓட்டு வந்ததும் இல்ல என்கிட்ட தாறுமாற நடந்ததும் இல்ல. என்னது இது? சும்மாதான். அதுக்கு என்ன இவ்வளவு? என்ன லவ் எல்லாம் லவ். 1க்கு 2 லவ். இது உங்களுக்கு, இது இந்த அக்காவுக்கு. 2 உங்களுக்கு தான். சொன்னதும் இல்ல பொறுமை மீறி நடந்ததும் இல்ல. சொன்னதும் இல்ல என்கிட்ட பொறுமை மீறி நடந்ததும் இல்ல. ஆசையோடு பேசிடுவார் அழகிய முடுவார். ஓடிட்டு என்ன
உங்களை வீட்டுல கூப்பிடுவாரு? செல்லம். சும்மா தானே சொல்றீங்க சத்தியமா? எப்படி எப்படி செல்லம். நாங்க நம்ப மாட்டோம். நங்கூர மாதிரி அதை சொல்லுமா எல்லாத்தையும். சரியா கேட்கல, மறுபடியும் சொல்லுங்க. சரி. ஐயோ எம்மா இருமா இருமா பெருமையா பாடுறேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா. இல்ல அப்புறம் எதுக்கு முடிக்க போகும்போது ஏதோ எதிரணிக்கு போனேன், உன்னைய மறந்துட்டேன் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைய பாடுறா செல்லம், என்னைய பாரு. நான் உன்னைய மறந்துட்டு நான் வேற யாருக்கிட்டயாச்சும் பேசியிருக்கேன், யாருக்கிட்டயாச்சும் பழகிருக்கேன். நானா? ஆமா. இங்க பாரு, என்னைய பார்த்து சொல்லு. பச்சை துண்டானே சொல்லிட்டாருல பேரோட. எது நீ என்னைய பத்தி இங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. கேட்டு பார்க்கவா? ஆமா. அதுதான் சந்திச்சிருச்சு கிடக்கே. யார சொல்றாங்க? யாரா பிரியங்காவ பார்த்ததுனால அதேதான் என் மேல பிரியம் மறந்து போனது என்ன? பக்காளி அதுதான் விளையாட்டுக்கு தான் பாட்டு பாடி விளையாட்டுக்கு தாங்க சேர்ந்த என்ன பாட்டு பாடி சேர்ந்த ஜோடி போட்டி போட போனது என்ன? போட்டு ஐயோ அப்படிதான் போடுங்க. அவனால 4 ஓடு போட்டாதான் ரத்தம் வருதுங்க. வீட்டுக்கு போய் ஐயோ அண்ணே வேணானே இல்ல பரவாயில்ல. ஐயோ கோபப்படாதீங்க ப்ளீஸ் இல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் பேசி. ஐயோ லைவ் போயிட்டு இருக்கேன். வேண்டாம் பொறுமை போட்டுக்கிறத விட ரெண்டு பேரும் விடுங்க, அவர் எப்படி அடிக்கிறாருன்னு பாக்குறேன். என்னப்பா விட்டுட்டியா? சரி இருப்பா. ஊர்ல பாதி சண்டை பெருசாகிறதே இந்த மறிக்கிற ஆளுனாலதான். இல்லன்னா அது சாதாரணமா தான் இருக்கும். 2 பேரும் பிச்சு புடி, 2 பேரும் விடுங்க. இந்த பாரு, நீங்களே பாத்துக்கங்க. என்ன பாருமா, இங்க பாரு, நான் வரும்போதே சொல்லி தான் கூட்டி வந்தேன். என்ன 6-7 வருஷம் ஆகிருச்சு. இந்நேரம் அந்த விஷயத்தை எல்லாருமே மறந்துருப்பாங்க. நீதான் இப்போ திரும்பவும் ஞாபகப்படுத்துறது. அவங்களுக்கு இப்போ ஞாபகப்படுத்துறே நீதான். அது கரெக்ட். ஆமா, நான் அவ்வளவு தூரம் சொல்லி கூட்டி வந்தும் இவ்வளவு பேர் முன்னாடி என்னை நிக்க வச்சு எல்லா விஷயத்தையும் என்ன ஒரு நெஞ்செழுத்தம். சகல சொல்லுங்க சகல. அட்டிய பார்த்தது இல்லையே. இன்னைக்கு இருக்கு. இருப்பா தம்பி, அது உண்மைதான். அப்படியா? ஆமா. பாக்கதானே அப்படி சைலண்டா இருக்காரு, சிரிச்சிட்டே இருப்பாரு. கோவம் வந்தா டப்புன்னு அடிச்சிருவாரு. ஆமா ஆமா. அந்த அங்கெல்லாம் ஒருத்தர் வாங்க நடி வீட்டுல போய் சம்மாட்டி வாங்க போறடி அப்படியே ஒரு குதூகலம் ஆயிட்டாரு. அடினா இடி மாதிரி இருக்கும். நீங்க சந்தோஷப்படுறது கரெக்ட். அதுலயும் போர்வெல்லாம் ஊற வச்சு இப்படி எடுத்துருவாரு. எடுத்து அடிப்பாரு பாருங்க. அக்கா அவன் கிடக்குற அடி வாங்கிட்டு தான் கிடப்பான். அண்ணன் எவ்வளவு தைரியமான ஆள் தெரியுமா? நீங்க பாடிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இன்னைக்கு வீட்டை கதவை அடைச்சிட்டு இன்னைக்கு வெளுவெளு வெளுக்கிற வீட்டு பக்கம் எவனும் வந்துடாதீங்கன்னு சொன்னாரு. துவைக்கிறதுக்கு முன்னாடி கதவை சாத்திட்டு தான் துவைப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரர் எட்டி பார்த்தாரு. ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. ஓகே, நீங்க தான் பாட சொன்னீங்க. உங்களை பத்தி நல்லா தேங்க்ஸ்ங்க. எல்லாருக்கும் நன்றி. அண்ணே பச்சை துண்டனே தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஆனந்த் ஸ்டீஃபன், நீங்க எழுதி கொடுத்த மாதிரியே பாடிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கே போகல. அதான பார்த்தேன். எப்படி அதெல்லாம் தெரியும் தொலைச்சிருவேன். ஓகே இருக்கட்டும். இதனால போனது நம்ம அததானே வருத்தமா இருக்கு தெரியுமா? ஆமாங்க, வருத்தப்படாதீங்க. வருத்தப்படுறீங்களா? யானை வருத்தப்படுறீங்க. எங்க வந்திருக்கான்? செவலூருக்கு வந்திருக்கான். யாரு இவங்கள? யார் தெரியுமா? யாரு வருத்தப்படாத வாலிபர் சங்க. சவுண்ட் போடுங்க. சவுண்ட்
கேங்கா ஓ இவ்வளவு பேர் இருக்கமா வருத்தப்படாதீங்க அதெல்லாம். ஓகே அப்ப நம்ம சங்க பாட்டை இறக்கி இறக்கி விட்டுருவோம். சிறப்பு. ஓகே எல்லாருமா சேர்ந்து ஜாலி பண்றோம். ஜாலி பண்றது இருக்கட்டும். இத நீங்க விஜய் டிவில இந்த பாட்டை பாடும்போது சிவகார்த்திகேயனே வந்திருந்தாரு. அப்படியே அந்த அண்ணன் அப்படியே அந்த கண்ணாடி எல்லாம் போட்டு உங்க கூட சேர்ந்துல அப்படியே ஆடினாரு. நல்லா ஆமா அதை இங்க ஒரு தடவை பண்ணுவோம். டான்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம்ல, போய் அந்த கண்ணாடி போட்டு வாங்க போங்க. சட்டக்குன்னு போட்டு படக்குன்னு வாங்க. இன்னைக்கு கண்ணாடியை மறந்துட்டு வந்தேப்பா. என்ன சகல நீ இப்ப பாட்டு